ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த நல்லா நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல் நடக்குதுன்னா மனோஜ் வந்து அந்த வீட்டுக்கு பேர் வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த வீட்டில் பேய் இருக்கான்னு செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே காமெடியாக பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கெல்லாம் தேவலாம் பணத்தை வேற வீணாக்கிட்டு இருந்தாரு. முத்தும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மனோஜை கலாக்கிய தான் செய்வார். இருந்தாலும் மனோஜ் அடங்கலை. அதோட தான் இன்னைக்கு சீரியலே முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா மனோஜ் அண்ணாமலைகிட்ட உதவி கேட்குறாரு. அப்போ அந்த வீட்டுக்கான மொத்த பணத்தையும் 6 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும்ப்பா. நான் பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், இருந்தாலும் அவ்வளோ பணம்லாம் கிடைக்காது, நீங்களும் கொஞ்சம் உதவி செஞ்சால் அந்த வீட்டை நான் வாங்கிடுவேன்னு அண்ணாமலை வந்து ஏன்ட்ட எதிராக அவ்வளோ பணம்னு கேட்பாரு. அப்போ மனோஜ் நைஸாக சொல்கிறாரு, அதான் ஊரில் நம்ம குடும்ப சொத்து நிறையா இருக்கேப்பா, அதில் எனக்கும் பங்கு இருக்குல்ல, என் ஷேரை மட்டும் என்கிட்ட கொடுங்க, அதை வச்சு நான் அந்த வீட்டை வாங்கிக்கிறேன்றாரு. அதை கேட்டோன்னு முத்துக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகுது. அப்பா இவனை நம்பாதப்பா, இதுவரை உன்ட்டு வந்து ஆட்டையை போட்டதெல்லாம் பார்த்தான்னு இப்போ மொத்தமாக சுருட்ட பார்க்குறேன், இவன் பேச்செல்லாம் கேட்காதன்னு மனோஜையும் திட்டுவாரு. ஏன்டா அவன் வீட்டுக்கு பேர் வைக்கும் போது மட்டும் அப்பாவோட பேரை சேர்த்துக்க மாட்டேன், ஆனால் நீ வீடு வாங்குறதுக்கு மட்டும் அப்பா அவரோட சொத்தை கொடுக்கணுமா, அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு அப்படியே ரோஹிணியும் இந்த பிரச்சனைக்குள்ள இழுத்து விடுறாரு. ஆமாங்க, முத்து சொல்றாரு, ரோமையால ரோன்றது உன் பொண்டாட்டியோட பேர் தானே, அப்போ உன் பொண்டாட்டியோட அப்பாட்ட பணம் கேளு, உன் மாமனார் தான் பெரிய பணக்காரராச்சு, கண்டிப்பா பணம் கொடுப்பாருன்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்டாலும் ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஆஹா, இவன பிரச்சனையை நம்ம பக்கத்து திருப்பி விட்டான்ற மாதிரி நினைக்கிறாங்க. விஜயாவும் அந்த விஷயத்தை அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. ஆமாமா ரோஹிணி, நீங்க அப்பாட்ட பணம் கேளு, நாம எதுக்கு இவங்கள்ட்ட எல்லாம் கெஞ்சணும், உடனே உங்க அப்பாட்ட சொல்லி பணத்தை அனுப்ப சொல்லுமான்றாங்க. ரோஹிணிக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது. இதுக்கப்புறம் நடக்கும்னா ஜீவா வந்து நாளைக்கு இந்தியா வரப்போறாங்க. முத்து ஜீவாவை பிக்கப் பண்ணிக்கிறாரு. அவங்க போக வேண்டிய இடத்துக்குலாம் சவாரி கூட்டு போறாரு. அப்ப பேச்சுவாக்கில் ஜீவா சொல்றாங்க, போன தடவை வரும்போது 2 ஃப்ராடுங்க என்னை ஏமாத்தி பணத்தை பிடுங்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. முத்து அது யாரு என்னன்னு விசாரிப்பாரு. ஒரு கட்டத்துல அது மனோஜ் ரோஹினின்னு தெரிய வரும். ஆமாங்க, மனோஜ் ரோஹினியும் ஜீவாட்ட இருந்து திரும்ப 30 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டாங்க. அந்த பணத்தை தான் இத்தனை நாள் ரோஹினியோட அப்பா மலேசியால இருந்து அனுப்புனதா நாடமாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே முத்து கண்டுபிடிச்சிருவாரு. இந்த விஷயம்லாம் வீட்டுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பஞ்சாயத்தாகும். முக்கியமா விஜயாலாம் ரோஹினியை வெளுத்து வாங்க போறாங்க. ஏன்னா ரோஹினியோட அப்பா பணம் அனுப்புனான்ற ஒரே காரணத்துக்காக தான் விஜயா வந்து ரோஹினிக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் போயின்னு தெரிஞ்சாலும் விஜயாக்கெல்லாம் செம்ம டென்ஷன் ஆகும். இனிமேல் ரோஹினியை ஒரு அடிமமான நடத்துவாங்க. ஆமாங்க, வீட்டு வேலை எல்லாத்தையுமே ரோஹினியை செய்ய சொல்லி வெளுத்து வாங்க போறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே ஒன்று சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.